ஹை வியூஸ், வெல்கம் டு தாதா சிக்கே. நான் கலாதபாய். அதாவது நம்ம வீடியோ நம்ம வந்துட்டு புதுசாக வளர்க்குற சோக்காளிகளுக்குலாம் வந்து நிறைய டவுட் வரும். அந்த மாதிரி டவுட்ஸ்லாம் நம்ம வந்து சிம்பிளாக கிளிக் பண்ணி கொடுக்கலாம் தான் இந்த மாதிரி சில வீடியோஸ்லாம் போகிறது. தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட் வீடியோ போடும்போது 2-3 கமெண்ட்ஸில் வந்து அவர் என்ன பச்சைக்கால் இருக்கலாமா, பச்சைக்கால் ஏன் வரணும், பச்சைக்காலோட யூஸ் நான் சொல்லிட்டு நிறைய வீடியோவில் ஒரு கமெண்ட்ஸ் கேட்டுக்காங்க. இன்றைக்கி பச்சைக்கால் பற்றி நான் சொல்கிறது தெரிஞ்சுங்க. தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, அது நம்ம வளர்க்குற வெப்போர் கொடிங்கள நம்ம இந்தியன் பிரீட் இருக்கு இல்லையா, இந்தியன் பிரீடில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி இருக்கும். நாட்டுக்கோழிக்கு அப்புறமா மூஞ்சிலாம் கருப்பாக இருக்கும், கால்லாம் கருப்பாக இருக்கும். நம்ம ஊரில் வந்து ஹை ஃப்ளையர்னு சொல்லுவாங்க, அதுக்கு வேறு பேர் இருக்குது. காலில் வந்து கட்டி விடுவாங்க. கட்டி விடுறதுனால அது வந்து கொஞ்சம் விஷத்தனமாக இருக்கும், விசேஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. எல்லாமே மணிக்கணக்கில் செகண்ட் கணக்கில் பறக்கிற கோழின்னு வச்சுக்கலாம். அந்த கோழிங்களுக்கு வந்து கருப்பு மூஞ்சி இருக்கும், கருப்பு கண் இருக்கும், கருப்பு கவுள் இருக்கும், கருப்பு கால் இருக்கும், கருப்பு முள் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வெப்போர் காலத்துக்கு விட முடியாத ஒரு சேவல் வச்சுக்கலாம். டப்னி கூட பார்க்க முடியாது. டப்னி பார்க்கும்போதே கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த சினிமாலாம் அகாச்சுக்கா காட்டுவாங்க, வீடு கட்டணும் இல்லையா, அந்த மாதிரி வீடு கட்டுற விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்தில் 1-2 கொஞ்சம் ஷார்ட் கொஞ்சம் வாங்கினோடனே தாங்காது. ஏன்னா அதுக்கு வந்து போன் கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும். மற்றபடி பார்வைக்கு நல்லா லுக்காகவும் நல்லா ஸ்டைலாக அழகாக இருக்கும். நம்ம ஊரில் மயில், காகம் அந்த மாதிரிலாம் அதுக்கு ஒரு பெருசாக சொல்லி அழகாக சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம முன்னொரு காலத்தில் வந்து வச்சு வளர்த்துட்டு இருந்தாங்க. அப்புறமா நாளடி நினச்சினாக்கா அதை விட வெத்துக்கால் தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி நிறைய பேர் அதை ஒதுக்கிட்டு வெத்துக்கால் கொண்டாங்க. களத்துக்கு கொண்டு போகிறவங்க, பந்தயம் விடுறவங்க, ஒரு நீயான ரஃப் கொடுத்து பார்க்குறவங்க, நம்ம பேர் பாதுகாக்கணும், காப்பாற்றணும் அப்படின்ற விஷயத்துக்கு பார்க்கறதுக்கோசரம் வெத்துக்காலுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்போ இந்த வெத்துக்காலுக்கு வந்ததுனால பார்த்தீங்கன்னாக்கா இந்த சேவல், அதாவது கத்திக்கால் சேவல் கொள்ளக்கூடிய சேவலை வந்து ஒதுக்கிட்டாங்க. இருந்தாலும் அது நிறைய பேர் வந்து அந்தந்த ஊரில் வந்து அதை வளர்க்குறாங்க. விருப்பம் வந்து நிறைய பேருக்கு வர்றதில்லை. புதுசாக சேவல் கோழிங்க வளர்க்கணும், வெப்போர் கோழி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தெரியாமத்தனமாக ஏமாந்து போய் அதை வாங்கி வச்சு வளர்த்து நான் மறந்துட்டேனே, ஏமாந்துட்டேன், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வீடியோஸில் போட்டு டவுட்ஸ்லாம் கேட்கும்போது நம்ம இந்த மாதிரி விஷயம் பண்ண சொல்லி கொடுத்துருவோம். ஓகே, அதாவது வெப்போர் கோழிக்கும் நம்ம ஊரில் இருக்கிற இந்த கோழி சேவல் கோழிகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகே கைஸ், அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட். டோட்டலாக உடல் அமைப்பு, அதோடைய மனப்பிடிப்பு, அதோடைய ஆரோக்கியம், அதோடைய நட, அதோடைய பாவனை எல்லாமே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கும். அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. இப்போது அதனால வந்து நிறைய பேர் என்ன பண்ணால் அதுலேருந்து ஒரு மிக்ஸ் பண்ணியிருப்பாங்களோ, அதனால இதுக்கு கருப்பு கால் வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அது வந்து கிடையாது. ஆரம்பத்தில் வந்து சில பேர் வந்து தெரியாதனமாக அது இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது அதில் சில நல்லது கெட்டது வருது. அதெல்லாம் ஒதுக்கி பார்த்துட்டு ஓஹோ இது வந்து நமக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை டோட்டலாக ஒதுக்கிட்டு பியூராக தரமாக வெப்போர் கோழி மட்டும்தான் வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் வெப்போர் சேவல், வெப்போர் கோழிங்க மட்டுமே அதுலேயே எல்லா அமைப்பும், எல்லா அம்சமும், எல்லா கண்டிஷனுமாக இருக்கிற பொருளாக பார்த்து, அதாவது டாப் குவாலிட்டி பொருளுங்களாக பார்த்து எடுத்து வந்து போட்டு பில்ட் பண்ணி பொருளுங்களை புதுசாக உருவாக்கி பெரும் புகழ் கூட களத்தோட அப்படியே கெத்தாக கம்பீரமாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த மாதிரி கம்பீரமா இருக்கிற அந்த வெப்போர் கோழி சேவல்களுக்கு பச்சைக்கால் வருமா வராதா? ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிற சேவல் கோழிகளுக்கு பச்சைக்கால் அப்படின்றது இந்த தொம்மூர் இருக்கு இல்லையா, தொம்மூர்னுவாங்க, சாம்பல்வாங்க, சிலேட்டின்னுவாங்க. இந்த 3 கலர்லையுமே சாம்பல், அதாவது சாம்பல்னா நம்ம ஊரில் சொல்ற சாம்பல் தான் தொம்மூர் கோழி. இப்போ இந்த தொம்மூர் லைனேஜ் இருக்கு இல்லையா, அந்த லைனேஜுக்கு கருப்பு கால் வரும், மச்சக்கண் வரும். அப்படி இருக்கும்போதுன்னா அந்த கலருக்கு இந்த கால் வரும், அதுவும் வரும். அது மட்டும்தான் வரும் கிடையாது, அதுவும் வரும். அதே மாதிரி கதரில் இருக்கு இல்லையா, கதரில் இருக்கிற சில கோழிகளுக்கும் கருப்பு கால் வரும். ஏன்னா கதரா இருக்கிறனால கருப்பு கால் வரும். அப்படி இருக்கும்போது வெப்போருக்கும் சரி, இந்த ஹை ஃப்ளையருக்கும் சரி டோட்டலாக டிஃப்ரெண்ட் இருக்கும். உடல் ரீதியாக வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். நிறைய இடங்களில் இந்த அதாவது ஹை ஃப்ளையர் சேவல் கோழிகளை வளர்த்து நம்ம ஊரில் எப்படி பிராய்லருக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதோடைய கறி வந்து டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அது நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் வந்து நம்ம வளர்க்குற வெப்போர் கோழி வந்து கறிக்கு யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஹார்டாக இருக்கும், டெம்பராக இருக்கும். சமைச்சோம்னா இழுத்தா பல்லு பிடிங்கள வரல, அந்த அளவுக்குலாம் டெம்பராக இருக்கிற சேவல்கள்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது பச்சைக்கால் வந்து வெப்போர் கோழி சேவல்லையும் வரும், வேற சேவல் கோழிலையும் வரும். ஆனால் அதை நம்ம பார்த்து சூஸ் பண்ணி கரெக்டாக ரிஜெக்ட் பண்ணி அதுலேருந்து நல்ல பொருளை எடுத்துக்கிறது தான் நம்மளுடைய திறமை. அந்த மாதிரி திறமையை நீங்கள் வளர்த்துங்க. காரணம் என்னக்கா, வெப்போர் கோழியில் வந்து மச்சக்கண் இருக்கு, மை கண் இருக்கு, கருப்பு கண் இருக்கு, மஞ்சள் கண் இருக்கு, சிகப்பு கண் இருக்கு, பூராங்கண் இருக்கு, வெள்ளிக்கண் இருக்கு, நீலக்கண் இருக்கு, தோற்கண் இருக்கு, நிறைய கண் ஐட்டமா இருக்குது. புரியுதுங்களா? அதுல வந்து ஒரு சில கோழி பார்த்தீங்கன்னா மிக்ஸா இருக்கும். நிறைய பேர் தெரியாது. இப்போ சந்தையில் போய் வாங்குறவங்களுக்கு தெரியாது.
மிக்ஸாக இருக்கும். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் உயரமாக இருக்கும்னா லப்னு சொல்லிட்டு வேண்டுவாங்க பரவாயில்லன்ட்டு. அதை போட்டு வளர்த்து விறகு எடுக்கும்போது அதுக்கு டோட்டலாக வித்தியாசமாக இருக்கும். அப்போ நம்ம பார்த்தாலே வந்து தெரிஞ்சுவாங்க இது வந்து ரிஜெக்டடு. இப்போ நிறைய பேர் வாங்கும்போது எனக்கு போடுவாங்க, ஃபோட்டோ போடுவாங்க, ஆனால் இந்த மாதிரி இருக்குன்னு நான் சொல்லுவேன், தம்பி இது வேற தம்பி இது வாங்காத இருக்கும் முடிஞ்சிச்சு. அப்போ வெப்பூர் கோழி சேவல்களை வாங்கிக்குவாங்க. அதில் வந்து ஏமாற்றம் இருக்காது. அதுலேயும் நிறைய பேர் இப்போ ஏமாத்தலாம் மாட்டாங்க. இருந்தாலும் அந்த ஒரு ஏமாற்றம் இருக்காது. வெப்பூர் சேவல் கோழிலாம் இருக்கும். அது நம்ம எடுத்து வளர்த்து கழுத்துக்கு வச்சு அழகாக பார்த்து ரெடி பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம். ஆனால் வெப்பூர் சேவல் கோழி மாதிரியே இருக்கும் இந்த கோழிக்கு மாதிரியே இருக்கும் வெப்பூர் கோழி. இதை நம்ம கரெக்டாக மைன்யூட்டாக பார்த்து கண்டுபிடிக்கணும்னா அது இருக்கிற சில விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். காரணம் இதையும் நம்ம பார்த்துருக்கணும், இதையும் பார்த்துருக்கணும். இப்போ இந்த மாதிரி டைப் உள்ள சேவல் கோழிகளை பார்க்காதவங்களுக்கு இதுதான் அது நினைச்சுக்குவாங்க. இப்போ இந்த மாதிரி சேவல் கோழியை பார்க்காதவங்களுக்கு இதுதான் நினைச்சுக்குவாங்க. அப்படி இருக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிடும் ஆரம்ப ஸ்டேஜில். கொஞ்சம் கொஞ்சமாக ஆச்சுன்னா பழகிடும் வச்சுக்கலாம். அதனால கருப்பு கால் வந்து இல்லாமல் கிடையாது. கால்லேயே பார்த்தீங்கன்னா கருப்பு கால் இருக்கு, மச்சக்கால் இருக்கு, ஈயக்கால் இருக்கு, பழுப்பு கால் இருக்கு, செங்கால் இருக்கு, சாரக்கால் இருக்கு, பெரம்பு கால் இருக்கு, ஈச்சங்கால் இருக்கு, ஓனாம்பிலி கால் இருக்கு. இந்த மாதிரி நிறைய கால ஐட்டமே நிறைய இருந்துச்சுங்களா. அது ஒரு காலம் நம்ம பார்க்கும்போது அதோட பேர் நமக்கு வந்து அவ்வளோ புரியும். புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது எல்லாத்துலேயுமே எல்லா கலரும் இருக்கும், இல்லாமலாம் கிடையாது. ஆனால் பொருள் தரமாக இருக்கா, பொருள் நல்லா இருக்கா. இப்போ என்கிட்ட போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா கருப்பு கண்ணில் கதரில் கருப்பு கால் போட்டுன்னு ஒரு கோழி, நல்ல கோழி, தரமான கோழி. அந்த லைனேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டாப்பாக வந்து கிளம்புறது இருக்குதுங்க, சூப்பராக இருக்கும். ஆனால் கூட இருக்கிற சில பேருக்கு வந்து அது பிடிக்காது. நம்ம கூட இருக்கிற ஒருத்தன் வந்து பார்த்துட்டு ஏன்னா எனக்கு இதை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தங்கத்தை மட்டும் கொடுன்னு சொல்லிட்டு அவன் வம்பு பண்ணி கேட்டு வாங்கி போயிருப்பான். காரணம் என்னக்கா அவனுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்குது, அந்த விஷயம் இருக்கு, அதனால அவன் கரெக்டாக கண்டுபிடிச்சி இதை மட்டும் கொடுன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி போயிருக்கான். புரியுதுங்களா? அந்த மாதிரி கருப்பு கால் கருப்பு கண்ணெலாம் வரும். அது நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணி சூஸ் பண்ணி வாங்கிங்க, ஏமாறாதீங்க. ஏன்னா ஒரு சேவல் கோழி வாங்கி நீங்கள் வளர்த்து ஆளாக்கி அதில் ஒரு நல்லது கெட்டதும் பார்க்கறதுக்கு 1 வருஷம் ஆகிடும், 1.5 வருஷம் ஆகிடும். அதுக்கப்புறமா ஐயோ நான் ஏமாந்துட்டேனே அப்படின்னு நினச்சி பிரயோஜனம். அதனால வாங்குறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே, பார்த்து இப்போ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்லாம் நிறைய பேர்ட்ட இருக்கும். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் வாங்க, எது டவுட் இருந்தால் போடுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணித்தரேன். ஏன்னா நிறைய பேர் வந்து வியாபாரம் பண்ணுறவங்க வாட்ஸ்அப் பண்ண மாட்டான், ரிப்ளை பண்ண மாட்டேன், அப்படிலாம் கிடையாது. யார் வாட்ஸ்அப் போட மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ணுவோம். ஓகே, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேவைப்பட்டால் ஃபுல்லாக பாருங்க. பாய் பாய். நான் உங்கள் தாதா பாய்.